டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்கு. தேலை சின்னமாக கொண்டவர்கள், சினம் கொண்டாலும் சிந்தனையோடு சினம் கொள்ளும் ராசியினர் விருச்சிக ராசிக்காரவங்க. இத்தனை நாள் உங்களுக்கு பல வருஷமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒரு 2.5 வருஷமாக வீடு வாங்காதீங்க, நிலம் வாங்காதீங்க, வாகனம் வாங்குறதுல கவனமாக இருங்க, அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான சின்ன சின்ன மனசு பிரச்சனைகள், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இப்போ இதிலிருந்து கொஞ்சமாவது விடுதலை கிடைக்கிறது. ரொம்ப பெரிய விசேஷமான விடுதலை. 4ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அம்மாவுக்கும், அதாவது வீடில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இந்த வண்டி மாற்றுறதுக்கு இதில் மட்டும் பிரச்சனை இருக்குது. ஆஸ் யூஸ்வல் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதையே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சுக குறைபாடுகள் இருந்தது உண்மைதான். உடம்பு தொந்தரவுகள் 35 வயசுக்கு மேலே இருந்தவங்களுக்கெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சு, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் சம்மந்தமான பிரச்சனைகளில் இருந்தவங்களுக்கும் அந்த கால் சம்மந்தமான பிரச்சனை இப்போ ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி இதெல்லாம் நன்மைகளாக நடக்குது. தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய லாபங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. தொழிலில் யாருக்குமே எந்த பெரிய பாதிப்பு இல்லை. வேலைக்கு போகிறவங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் தான் நடக்குதுன்னு சொல்லலாமே ஒழிய பெரிய நன்மைகள் இல்லை. அப்படின்னா என்னன்னாக்கா, பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம நீங்கள் உங்கள் மனசை தயார் பண்ணிக்கிறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 10ல் கேது. 10ல் கேது உங்களுக்கு பதவியோ பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு தொழிலையோ நடத்தக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார ஒழிஞ்சு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கறது கொஞ்சம் குறைவு. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தில் ஒரு சின்ன விசேஷம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் இருந்துச்சு, இந்த மறைமுகமான விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது இந்த தொலைந்து போன பொருட்களை தேடிக்கிட்டு இருந்தவங்க, அல்லது வில்லங்கங்களில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரிலீஸ் ஆகுது. பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னி விருச்சிக ராசிக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான இடத்துல கேது இருந்து, அந்த கேது சுக்கிரஞ்சாரத்தில் போகும்போது பெண்கள் பிரச்சனையை ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக 2, 7 கூடிய செவ்வாய், மன்னிக்கவும் 1, 6 கூடிய செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் அதிபதி. அப்போ இந்த அவிட்டத்தில் ராகு வரும்போது இந்த ஜாதகர் சார்ந்த, அம்மா சார்ந்த நிலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். அம்மாவோட நிலமும் ஜாதகர் வாங்கின நிலமும் பிரச்சனைகளுக்கு ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதுக்கடுத்து 2, 5 கூடிய குருவோட சாரத்தில் வரும்போது புத்திர பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்கு பூரா புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதில் விசாகம் 4ஆம் பாதம் ஒன்று இருக்குது. நாய் அதிகமாக யாரை கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, விசாகம், திருவாதிரை, பூரம், அனுசம், உத்திரட்டாதி, பூசம், இவங்களெல்லாம் நாய் கிடைக்காமல் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு கூர்மையான ஒரு மிருகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பாதிப்பு விலகக்கூடிய நாளாக இப்போ இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப சாந்தி அப்படின்ற மாதிரி ராகு கேதுகள் உங்களுக்கு சாந்தியை கொடுக்குறாங்க. 10ல் இருக்க கேது அவ்வளோ ஒரு பெரிய பிரமாதமான விஷயத்தில் தர்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்கள், 2ஆம் இடம் குழந்தைகள் பிறக்க மிக முக்கியமான இடம். 5ஆம் இடம் புத்திரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிற இடம். 11ஆம் இடம் அதன் மூலம் அடையக்கூடிய லாபத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த இடங்களெல்லாம் ஒரு சின்ன தொடர்பு வருது. யாருக்கு? இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு. அதனால தான் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குருவும் ராகுவும் சேர்ந்தால் புத்திரர்களால் எப்படி பிரச்சனையை சந்திக்கிறோமோ, அதே மாதிரி புத்திரர்கள் ஏற்படும் போது எவ்வளோ சிரமத்தை சந்திக்கிறோமோ, அதே மாதிரி குரு சாரத்தில் ராகு போகும்போது கட்டாயம் புத்திர பாக்கியமும் உருவாகும். ஏன்னா குரு மேலே ராகு போகும்போது புத்திரர் பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது. அதே மாதிரி அபரிவிதமான பணங்கள் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்து அதிபதியான குரு 5க்கும் அதிபதி. அப்போ 2, 5 கூடியவன் சாரத்தில் ராகு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பெரிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த பகுதியாக விருச்சிக ராசிக்கு இருக்குது. இதில் விசாக நட்சத்திரம் இந்த நகை மதிப்பீட்டாளர்கள், புத்தக எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்ல ஒரு உன்னதமான விஷயங்கள் நடக்க போகுது. அதேமாதிரி ஆசிரியர் பணியில் இருக்க ஸ்கூல் வாத்தியார், காலேஜ் வாத்தியார், இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. இதில் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா, விசாகம், அனுசம், கேட்ட இவங்களெல்லாம் படிப்பு தடம் மாறும். ஆசிரியர்களுக்கு வேறு, மாணவர்களுக்கு வேறு, சொல்லிக் கொடுப்பது வேறு, படிப்பது வேறு. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரவங்க இப்போ படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா தடம் மாற்றம் உண்டு. இதில் ஒன்று கவனமாக இருக்கணும். அடுத்ததாக
இந்த எட்டுக்கூடியவன், அதாவது விருச்சிக ராசிக்கு 7, 8 கூடிய புதனும் சுக்கிரனும் எப்போதுமே வந்து இவர்களுக்கு எதிராக இருப்பார்கள். ஆனால் அந்த பூர நட்சத்திரத்தில் கேது போகும்போது இவருக்கு வந்து பாதிப்பு குறையும். அதே மாதிரி ஆயில்யத்தில், கேட்டையில், ரேவதியில் ராகு போகும்போது இருந்த பிரச்சனைகள், அவமானங்கள், பெண்களால், இளைய பெண்களால், இளைய மனைவி, காதலி, இந்த சார்ந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது. பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ 2ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனம் சார்ந்த விஷயத்தில் குறைகள் இல்லை. அதே மாதிரி ஒப்பந்தங்கள், பயணங்கள் மூலியமாக எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு, வண்டி, வாகனத்தில் சிறு பிரச்சனைகள் நடந்து சரியாகும். புத்திர பாக்கியம், பூர்வீகம், தாத்தா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லா இருக்குது. எதிரிகளே இல்லாத ராசி எது அப்படின்னா 2 ராசி, விருச்சிக லக்னமும் ரிஷப லக்னம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிகத்துக்கு 6ஆம் இடம் செவ்வாய். 6ஆம் இடம் தான் எப்போதுமே எதிரியை சொல்லக்கூடியது. அப்போ இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு வேறு யாருமே எதிரியாக வர முடியாது. ஏன்னா இவங்களே இவங்களுக்கு எதிரி. அதே மாதிரி துலா லக்னத்துக்கு, இந்த 2 லக்னத்துக்காரங்களுக்கு அவங்களே எதிரியாக மாறுவாங்களோ ஒழிஞ்சு பிறரால் கெடுக்கப்பட முடியாது. அப்போ நீங்கள் செய்யும் செயல்களை நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது மிக முக்கியம். கலஸ்தர சம்பந்தமாக எப்படி இருக்குது? எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக இருக்குது. ஆண், பெண், கணவன், மனைவி இதில் வந்து ஒரு அந்யோன்யம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு பண வாய்ப்போ அல்லது ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை கதவு தட்டும். தந்தை வழியான ஆதாயம் எப்படி இருக்குது அப்படின்னா, தந்தைக்கு எந்த குறைகளும் இல்லை. தந்தை வழி ஆதாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சந்திரன் தான் 9ஆம் இடத்துக்கு அதிபதி. விருச்சிக லக்னமாக பார்க்கும்போது 9ஆம் இடம் பாதகமாக இருக்கும். விருச்சிக ராசியாக பார்க்கும்போது 9ஆம் இடம் பாக்கியமாக அமையும். அப்போ விருச்சிக லக்னத்துக்கும் விருச்சிக ராசிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். பொதுவாக வந்து கோச்சாரத்தில் சந்திரனை மையமாக கொண்டு தான் பார்க்கணும். லக்னத்தை மையமாக கொண்டு பார்க்கணுன்றது எந்த விஷயமும் இல்லை. பொதுவாக 9ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது. 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தொழில் விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபஸ்தானம் நல்லா இருக்குது. விரயஸ்தானம் எப்படி இருக்குன்னா, எந்த விதமான குறைகளும் இல்லை. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடியது 4ஆம் பாவகத்துக்கு தான் ரொம்ப முக்கியமான பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பு வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. ஏன் பெரிய லெவலில் இல்லைன்னா, மேஜர் கிரகமான சனியே பயிற்சி ஆகி போகிறாரு. அதனால் ராகு வந்து பெரிய கெடுதலை தர மாட்டார். பெரிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதுமானது. ஆடம்பரத்தை குறைச்சிங்கன்னா எந்த நாளும் பொன்னான நாளாகத்தான் இருக்கும். இதில் முக்கியமாக பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா, கணவன் மூலியமாக அனைத்து அதிர்ஷ்டங்களையும் பெறுவீர்கள். தந்தை மூலியமாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஆண்டாக இந்த ராகு எது பயிற்சி இருக்குது. அதனால் இந்த வருடமும் உங்களுக்கு பொன்னான வருடம் அப்படின்றது எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. நல்ல வாய்ப்புகளோடு அடுத்த ராசி தனுசில் சந்திக்கிறேன். நன்றியும் வணக்கமும்.